டாடா, பிர்லா இந்த பின்னணியை சேர்ந்தவங்க, பனியாக்கள், மார்வாடிகள் இந்த பின்னணியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக காசை கொடுத்து தங்களுக்கான ஆதிக்கத்தை, செல்வாக்க, சந்தையை வந்து வாங்கிக்கலாம். அது அப்பத்திலிருந்து இனி வரைக்கும் நீடிக்குது. அவங்களே தான் இன்றைக்கும் கூட பெருமுதலாளிகளாக இருக்கிறாங்க. அப்ப திரும்ப திரும்ப வந்து அந்த பனியா பார்ப்பன பெருமுதலாளிகள் உடைய மையப்படுத்தப்பட்ட ஒற்றை இந்தியாங்கிற சந்தைக்காக கட்டியமைக்கக்கூடிய ஒரு அரசியல் கண்ணோட்டம் தான் சோகால்டு ஊழல் எதிர்ப்பு. இது வந்து எதேச்சையா நடந்ததா? எப்படி பெரும்பான்மை மக்கள் ஏழைகளாகவும் ஒரு சில உயர் சாதிகள் மட்டும் காசு உள்ளவர்களா எப்படி ஆனா? இந்திய சமூகம் வந்து கிட்டத்தட்ட கடந்த 1500-2000 ஆண்டுகளாக சாதி சமூகம் இருக்கிறதால அந்த படிநிலைக்கு ஏற்பதான் அவங்களுக்கான எல்லா செல்வாக்கும் இருக்கு. நிறைய நிலம் வச்சிருக்க முடியும், அரசியல் அதிகாரம் இருந்தது, படையை வந்து படைமை செல்வாக்கு செலுத்துறதுக்கு இருந்துச்சு, கருத்திய செல்வாக்கு, வழிபாட்டு இடங்கள் மீது செல்வாக்கு, பஞ்சாயத்துகள் மேல செல்வாக்கு, அந்த செல்வாக்குலாம் உடமையாக கோயில்களுக்கு மடங்கள் சொத்து இருக்குது. எப்படி அவங்க உழைச்சி ஆதீனங்கள் சம்பாதிச்சாங்களா, இல்ல உழைச்சி கோயில் அரசியர்கள் சம்பாதிச்சாங்களா? இல்லையே, மக்கள் எடுத்து பிடிக்குது அங்க கொடுத்தாங்க. அந்த சொத்து ஊழல் சொத்து. ஆமா, நிச்சயமா அதுல சந்தேகம். பொதுவில் அப்படி உழைக்காத சொத்து எல்லாமே ஊழல் சொத்து. அப்ப ஊழல் எதிர்ப்புக்காகவே வந்து இங்க நாடகம் நடத்தி சீன் போட்ட ஒரு ஷோ. ஊழல் இருந்துச்சா இல்லையான்றது விஷயம் வேற. ஊழல் இருந்துச்சு. ஆனா காலங்காலமா ஊழல் பண்ணுவதற்கு ஏகபோக உரிமை கொண்டவங்க ஷோ மாதிரியான வகைராக்கள் ஊழல் பேச ஆரம்பிச்சதுதான் அங்க நகைமுறை. இந்த அம்பானிக்கு எதிராக 80கள் முழுக்க வந்து ஊழல் ஊழல் ஊழல்னு வந்து இயக்கம் மாதிரி எடுத்தவங்க அன்னைக்கு இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், குருமூர்த்தி, அருண் ஷௌரி. அந்த குருமூர்த்தி, அருண் ஷௌரி அம்பானி வந்து பெருசா வளர்ந்துட்ட பிறகு இப்ப பேசுறது இல்லையே, நீ ஊழல் தான் சம்பாதிச்சேன்னு வந்து பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து இன்னைக்கு முகேஷ் அம்பானி குடும்பத்தை வந்து சிறையில் அடைக்கலாமா? ஏன் அடைக்கல? அம்பானி குடும்ப நிறுவனராக இருந்த திருபாய் அம்பானி இறக்குறார். அதுக்கு அடுத்த ஆண்டு அவர் பெயர்ல ஒரு நினைவு சொற்பொழி ஏற்பாடு பண்றாரு முகேஷ் அம்பானி. அதுல கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம போய் பேசிட்டு வந்தவர் இந்த அருண் ஷௌரியோ குருமூர்த்தி. காணாததை கண்டவன் அவனுக்கு வந்து பணம் புதுசா பார்த்தோன்னா ஊழல் பண்றான். ஏற்கனவே பணம் இருக்கிறவன் ஊழல் பண்ண மாட்டான். இது வந்து கரெக்ட் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஊழலுக்கு துணை போக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமா இருக்கக்கூடிய IASல பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க தடுக்கல? ஊழல் போராளியா வந்து தங்கள் நினைக்கிறவங்க, காட்டிக்கிறவங்க, பஞ்சமர்களும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தான் ஊழல் பண்றாங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிலிருந்து வரக்கூடிய முதலாளிகள் தான் ஊழல் பண்றாங்கன்னா, நீங்க தான் அதிகார வர்க்கமா இருக்கீங்களே, தடுக்கலாமே. சரி, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட இங்க ஒரு நேர்காணல்ல ஒரு பார்ப்பனர் பேசினார். அவர் பேசும்போது எங்கவா யாராவது ஊழல் பண்றாளா? டிடிகே பார்ப்பனர், கன்னட பார்ப்பனர். அப்புறம் இன்றைக்கும் தானே இது எல்லாமே. இன்றைக்கும் வந்து IAS அதிகாரிகள் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான். ஏன் இந்த ஊழல் வேடிக்கை பாக்குறாங்க? டாப் 100 முதலாளிகள்ல, டாப் 50 முதலாளிகள்ல வந்து பார்ப்பன பனியா பெருமாள் எண்ணிக்கை தான் அதிகம். அவங்க தான் ஊழல் பண்ணக்கூடிய சக்தியும் கட்டமைப்பு இருக்குது. கொஞ்சம் பேர் பிற்படுத்தப்பட்ட சாதினம் வந்து இவங்களும் ஊழல் பண்றாங்க, வளர்றாங்க. அந்த முரண்பாடு இப்போ இந்த மாதிரி வெடிக்குது. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய் நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் பாஸ்கர். வணக்கம். பொன்முடி ஒரு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் எனப்படுவோர், அரசியல் நோக்கர்கள் எனப்படுவோர் பலரும் இது பற்றி பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. கேஸ் டீட்டெயில் இதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஊழல் அண்ட் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போய் பேசலாம் பொலிட்டிக்கலா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை ஒட்டி தான் ஊழல் அப்படின்னா ஆக்சுவலி அதனுடைய அர்த்தம் என்ன? ஊழலுங்கிறது இன்னைக்கு அதிகமாக பேசப்படுகின்ற பொருளாக மாறி இருக்குது. ஏன்னா நவீன சமூகமாக இருக்கிறதால, கல்வியறி வளர்ந்துக்கிறதால, நிறைய ஊழலை வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து பார்க்கறதால, அனுபவிக்கிறதால, தகவல் தொழில்நுட்ப ஊடகங்கள் வளர்ந்துருக்கிறத ஒட்டியும், தகவல் தொழில்நுட்ப கருவிகள் வளர்ந்துருக்கிறத ஒட்டியும் ஊழலை பற்றி அதிகமாக பேசுறாங்க. பேச வேண்டிய விஷயம்தான். ஆனா வரலாறுல ஊழல் வந்து காலங்காலமாக இருந்திருக்கக்கூடிய விஷயம். எப்ப சமூகம் உழைக்கான்னு பிரிஞ்சதோ, சொத்து உள்ளவங்க சொத்து இல்லாதவங்களாம் பிரிஞ்சதோ, அன்னிலேருந்து ஊழல் வந்துடுச்சு. எந்த ஆட்சியாளரும் ஊழல் பண்ணாம, ஒரு பக்கம் இராணுவ நடவடிக்கை, ஒரு பக்கம் வந்து ஆயுதங்கள் வச்சு செய்யறது, இதெல்லாம் இருந்து அவங்க ஆட்சியை பிடிச்சா கூட, படையெடுத்து ஆட்சியை பிடிச்சா கூட ஊழலுடைய பாத்திரம் இல்லாம ஆட்சியை வந்து பிடிக்கல, ஆட்சியை வந்து காப்பாத்திக்கல. இது பழைய குளோரிஃபை பண்ணப்படுகிற மன்னர்கள் காலம் தொட்டு இதுதானா? ஆமா, அதேதான். இன்னும் சொல்ல போனா அதிகம் பேசப்படாத தெரியாத விஷயம் என்னன்னா, காலனி ஆட்சி அமைஞ்ச கிழக்கிந்திய கம்பெனியுடைய முதல் பிரதிநிதியாக இருந்த ராபர்ட் கிளைவ் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ராபர்ட் கிளைவ் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்து வெள்ளக்கார ஆட்சி இங்கிருந்து கடிதம் அனுப்பி, இங்கிருந்து குற்றச்சாட்டு அனுப்பி, அங்க இருக்கக்கூடிய மகாராணி அதை தெரிஞ்சு அவர் மேல விசாரணை நடத்தி அவர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனார். என்ன ஊழல் குற்றச்சாட்டு? தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து சொத்து சேர்க்கறது தான். அப்போ சொத்து சேர்த்தது தெரிஞ்சு இங்கிருந்து அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி தான் அவர் அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ அவரே நிறைய பேருக்கு காசு கொடுக்கறது, அதெல்லாம். ஆமா, அதெல்லாம் இங்க இருக்கிற மன்னர்கள் வந்து அவருக்கு காசு. ஆமா, இங்க இருந்த காலனி ஆட்சியாளராக இருந்த ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில காசை முன்ன பின்ன கொடுத்து தான்
அவங்க இந்த மன்னருக்கு எதிராக அந்த மன்னருக்கு வந்து காசை கொடுக்கறது, இந்த ஜமீன்தார்கிட்ட எதிராக அதில் கொடுக்கறது, இந்த இராணுவ தளபதிக்கு எதிராக அவங்கக்கிட்ட கொடுத்து தான் அவங்க உள்குத்து வேலையை வந்து செய்ய வச்சு அதில் அவங்களும் எடுத்துக்கிட்டு ஊழல் செயல் ஈடுபட்டு தான் அவங்க ஆட்சியை வந்து அமைக்க முடிஞ்சுது. அப்படியாகப்பட்ட பறந்துபட்ட இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ராபர்ட் கிளைவ் ஊழல் குற்றச்சாட்டின் பேர்ல தண்டிக்கப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். இதான் நடந்தது. ஊழல் புது பினாமினா இல்ல. இதே நீங்க காலனி ஆட்சி காலத்துல வேற ஏதாவது விவரங்கள் உண்டா இந்த ஊழல் தொடர்பாக? காலனி ஆட்சியில வந்து குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த வணிகர்களும் ஈடுபட்டாங்க. அந்த வணிகர்கள்லாம் எந்த வணிகனுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்கறது, எப்படி பிரிட்டிஷ்காரன் வந்து அன்னைக்குன்னா டெண்டர் விட்டாங்களா, இல்லை வந்து ஓப்பனாக ஏலம் விட்டாங்களா, இந்த இப்போ 2G ஏலம் விட்டா மாதிரி, இல்லை அந்த ஏலம் இந்த டெண்டர் விடுற மாதிரி இல்லையே. யாருக்கு என்ன செல்வாக்கு எப்படி கிடைக்குதோ, என்ன வாய்ப்பு பயன்படுத்த முடியுதோ, பல வகையான ஊழல்கள். பிரிட்டிஷ் நிர்வாகத்தை தாஜா பண்ணி அதில் அதிகமாக பண்ணவங்க இன்றைய பெருமுதலாளிகளாக இருக்கக்கூடிய டாடா, பிர்லா, இந்த பின்னணியை சேர்ந்தவங்க, பனியாக்கள், மார்வாடிகள், இந்த பின்னணியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக காசை கொடுத்து தங்களுக்கான ஆதிக்கத்தை, செல்வாக்க, சந்தையை வந்து வாங்கிக்கினாங்க. அது அப்பத்திலிருந்து இனி வரைக்கும் நீடிக்குது. அவங்களே தான் இன்றைக்கும் கூட பெருமுதலாளிகளாக இருக்கிறாங்க. ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலி ஊழல் எதிர்ப்புக்கு பல பரிமாணம் இருக்குது. அதுல அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய, இன்றைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பரிமாணம் என்னன்னா, இதுல ஒரு புது பணக்கார எதிர்ப்பு பரிமாணம் இருக்குது. அப்புறம் பிராந்திய கட்சிகள் எதிர்ப்புன்ற, மாநில கட்சி என்ற எதிர்ப்புங்கிற பரிமாணமும் அதுல இருக்குது. தேசிய இனமாக அரசியல் பேசி அவர் மாநில கட்சிகளாக பரிணமித்த அந்த பரிமாணம் இருக்குது. அப்ப ஊழல் எதிர்ப்புங்கிற பெயர்ல பாரம்பரிய ஆளும் வர்க்கத்தை காப்பாற்றக்கூடிய பரிமாணம் இருக்குது. ஊழல் எதிர்ப்புங்கிற பெயர்ல அடுத்த பரிமாணம் வந்து மாநில கட்சி எதிர்ப்பு, பிராந்திய கட்சிகள் எதிர்ப்பு, பிராந்திய முதலாளிகள் வளர்ச்சியை வந்து நசுக்கிறதுக்கான எதிர்ப்புன்ற வகையில் அது இருக்கு. இந்தியா முழுக்க ஒரே முதலாளி, ஒரே அரசு, அதே சென்ட்ரலைசேஷன். அதே அப்ப திரும்ப திரும்ப வந்து அந்த பனியா பார்ப்பன பெருமுதலாளிகள் உடைய மையப்படுத்தப்பட்ட ஒற்றை இந்தியாங்கிற சந்தைக்காக கட்டியமைக்கக்கூடிய ஒரு அரசியல் கண்ணோட்டம் தான் சோகால்டு ஊழல் எதிர்ப்பு. ஒன் மார்க்கெட், ஒன் ஊழல், ஒன் நேஷன் தான் ஊழல். அவ்வளவுதான். பெரு முதலாளிகள் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல லஞ்சம் கொடுத்து வணிக வாய்ப்பை பெற்று அதன் வழியாக ஈட்டிய பொருள், அதன் வழியாக இன்னைக்கான மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இருந்து மதிக்கத்தக்க இடத்துக்கு போனதற்கு பிறகு அது வந்து ஒரு நேர்மையான உழைப்பின் வடிவமாக உழைத்து உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்ந்துருச்சு. நீங்கள் சொல்ற அந்த பெருமுதலாளிகள். இப்போ நான் கேட்குறது, 47 இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுது இல்லையா? அதற்கு பிறகு நிறைய தேர்தல்கள் நடந்திருக்குது. இந்த கட்டம், அதற்கு முன்னால சேர்க்கப்பட்ட சொத்து எல்லாம் இந்திய விடுதலைக்கு பிறகு, ஏப்பா நீ வந்து காசை வந்து இப்படி ஏமாற்றி சேர்த்துருக்கிற, சாதியின் பெயரால் அதன் அனுகூலங்களின் வழியாக சேர்த்திருக்கிறாய், ஆகையால் இந்த சொத்து எல்லாமே நீ வந்து சேர்த்தது எல்லாமே நேர்மையானது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் 47க்கு பிறகு, அதுக்கு முன்னால் சொத்து சேர்த்தது எல்லாமே 47க்கு பிறகு லெஜிட்டிமேட் ஆகவும், வறுமைக்கு வாக்கப்பட்டிருந்த பெரும்பான்மை ஏழை மக்கள் அவங்களுடைய லெஜிட்டிமசி அப்படிங்கிறது வறுமை, அவங்களுக்கு வந்து பாவர்ட்டி தான் லெஜிட்டிமேட். ஒரு செக்ஷனுக்கு வந்து பணம் வச்சிருக்கிறது லெஜிட்டிமேட் அப்படின்னு ஆச்சு இல்லை. அது குறித்து ஏதாவது விவாதம் நடந்துச்சா? அல்லது இல்லை அவங்கள்ட்ட வந்து சொத்தை பறிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் ஏதாவது கோரிக்கைகளாக வந்ததா? அப்படி எதுவும் வரவே இல்லை. மாறாக நாட்டு மக்களுக்கு தேவையான அவசியமான பொருட்களை வந்து பதுக்கக்கூடாது, அந்த விநியோகம் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையில் பதுக்கல் தடுப்பு சட்டம், கள்ளப்பணம் கருப்பு சட்டம் தடுப்பு, இதுக்கான சில சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. 47 இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய வகையில் கடந்த 50 ஆண்டுகளில் தான் வந்து தமிழ்நாட்டை ஊழல் அதிகமாகிடுச்சுங்கிறதோ, இல்லை இந்தியா முழுக்க அதிகமாகிடுச்சுங்கிறதோ, அதுக்கு முன்னாடியே கூட பிரபலமான ஊழல் வந்து முந்திரா ஊழல், நகர்வாலா ஊழல், இதெல்லாம் வந்து பிரபலமான ஊழல் விஷயங்கள். இது பற்றி நாடாளுமன்றத்தில் 50களிலேயே வந்து இந்திரா காந்தியினுடைய கணவராக இருந்த ஃபெரோஸ் காந்தியே வந்து திரும்ப திரும்ப வந்து அப்போ நாடாளுமன்றத்தில் வந்து எழுப்பியிருக்கார், பேசியிருக்கிறார். அப்போ அது பிரபலமான விஷயம். பிரதமர் மாதிரியே வந்து பேசி, இவரை மாதிரியே பேசி வந்து பணம் கேட்ட வரலாறுலாம் உண்டு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நான் பிரதமர்னு பேசியா? பிரதமர் அலுவலகன் பேசுற, நான் தான் பிரதமர்னு சொல்லி பேசியே இப்படியே வந்து இங்கே ஒரு குட்டி மாடல் இருக்கு. இங்க ஒரு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி, அவரும் இதே மாதிரி அந்த ஸ்டாம்ப்லாம் வச்சு, ஆமா அவர் முன்மாதிரி இருக்கு. இவங்களுக்கு முன்மையாக அவங்க தான். இன்னும் சொல்ல போனா இந்த ரெட்டியை விட அவங்க இன்னும் மேல் சாதியா இருப்பாங்க இல்லையா, அந்த மேல் சாதிக்காரங்களே வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம ரொம்ப பார்க்கக்கூடிய டிடிகே, எல்லார் வீட்லயும் வந்து குக்கர் இருக்கும், டிடிகே பிரஸ்டீஜ் குக்கர். அந்த டிடிகே முதலாளி அவர் மீதே ஊழல் குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு, கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு.
அந்த அதெல்லாம் தான் இன்னைக்கு டிடிகே வந்து பெரிய கௌரவமான நிறுவனமாக இருக்குது. ஊழல் வந்து ஊற்றாக இருந்திருக்கு. இப்ப இந்த விஷயம் இருக்குல்ல, சாதிக்கும் ஊழலுக்குமான தொடர்பு என்ன? ஏற்கனவே ஊழல் யாரால பண்ண முடியும்? சாதாரண மக்களால் அன்றாடம் காய்ச்சல் ஊழல் பண்ண முடியாது. ஊழல் பண்ணுவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்று பணமாக இருக்கணும், பிறப்பின் அடையாளமாக இருக்கணும். பிறப்பின் அடையாளமும் ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ஒரு நெட்வொர்க் பில்டப் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப அந்த வகையில் கேபிட்டல்னு சொல்லலாமா? அதை சோஷியல் கேபிட்டல். ஆமா, அவங்க வந்து ஜாதியின் அடிப்படையில் அல்லது மத அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பண்ணுவதற்கு ஒரு நெட்வொர்க் ஈஸியா கிடைக்கும். எனக்கு புரிஞ்சுக்கிறத கேட்குறேன். சாதாரண மக்கள் திரள் இப்போ வந்து சூத்திர பஞ்சம சாதியினர் இவர்கள் அரசியல் பங்கேற்புங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் நடக்குது. அப்படியே ஒரு சிலர் இருந்திருந்தாலும் இந்த சூத்திரர்களே இருந்த கொஞ்சம் உயர் சாதி மேலே லேயரில் இருந்தவங்க கொஞ்சம் காசு, சொத்து, பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. அதர்வைஸ் பெரும்பான்மை மக்கள் ஏழைகளாகவே இருந்திருக்கிறாங்க. இது வந்து எதேச்சையாக நடந்ததா? எப்படி பெரும்பான்மை மக்கள் ஏழைகளாகவும் ஒரு சில உயர் சாதிகள் மட்டும் காசு உள்ளவர்களா எப்படி ஆனாங்க? நேர்மையின் பொருட்டு அவங்க சேர்த்த சொத்துன்னு சொல்றதா, அல்லது இந்த எங்க இருந்து வந்துச்சு அவங்ககிட்ட அவ்வளவு காசு? அவங்ககிட்ட மட்டும் எப்படி சேர்ந்துச்சு காசு? இல்ல, இந்திய சமூகம் வந்து கிட்டத்தட்ட கடந்த 1500-2000 ஆண்டுகளாக சாதி சமூகம் இருக்கிறதால அந்த படிநிலைக்கு ஏற்பதான் அவங்களுக்கான எல்லா செல்வாக்கும் இருக்குது. நிறைய நிலம் வச்சிருக்க முடியும், அரசியல் அதிகாரம் இருந்தது, படையை வந்து படைமை செல்வாக்கு செலுத்துறதுக்கு இருந்துச்சு, கருத்திய செல்வாக்கு, வழிபாட்டு இடங்கள் மீது செல்வாக்கு, பஞ்சாயத்துகள் மேல செல்வாக்கு, அந்த செல்வாக்குலாம் உடைமையாக மாறுது. அதுல முன்ன உடைமை என்பது நிலம் எவ்வளவு வச்சிருக்கிறாங்கன்றத முன்ன உடைமை, இப்போ மூலதனம். அப்போ சாதி படிநிலையில வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது சமூகத்துல சாதி படிநிலை அடிப்படையில் தான் அந்த நில உடைமை இருந்தது. இன்னும் வந்து அதே அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதாலையும் இன்னும் ஒரு இந்த சைட்ல நேர்மையாக உழைத்த அந்த மக்கள், பெரும்பான்மை மக்கள், இந்த நாட்டில் உழைக்கிற மக்கள், அவங்க நேர்மையாக தானே உழைச்சாங்க. அவங்க கையில என் காசு போய் சேரல. இல்லை, நேர்மையாக உழைச்சா காசு வராது. ஏன்னா அவங்க ஊழல் பண்ண தெரியாது, பண்ண முடியாது. அப்போ ஊழல் பண்றதுக்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கணும். சரி, இதை கேட்குறேன். இப்போ நேர்மையாக உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு கூலி போதுமான அளவு எப்பவுமே அது எப்பவும் அண்டர் வேஜஸ் தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. முன்னாடி அப்படியே தான் இருந்திருக்கும். கூலி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சோண்டு கஞ்சி ஊற்றுறது, கொஞ்சோண்டு பணம்னு கொடுக்குறதே ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் தான் வந்திருக்கு இல்லையா? அப்போ அவங்களுடைய உழைப்பிலிருந்து உருவான அந்த வளங்கள் இது எல்லாம் சேர்த்து வச்சிருக்க சொத்து எல்லாமே பாரம்பரிய சொத்துன்னு சொன்னா கூட அது ஊழல் சொத்து தானா? ஆமா, நிச்சயமா, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது குறித்து நம்ம கோயில்களுக்கு மடங்கள் சொத்து இருக்குது. இப்படி அவங்க உழைச்சி ஆதீனங்கள் சம்பாதிச்சாங்களா? இல்ல உழைச்சி கோயில் அரசியர்கள் சம்பாதிச்சாங்களா? இல்லையே, மக்கள் எடுத்து பிடிக்குது அங்க கொடுத்தாங்க. அந்த சொத்தையும் ஊழல் சொத்து. ஆமா, நிச்சயமா, அதுல சந்தேகம். பொதுவில் அப்படி உழைக்காத சொத்து எல்லாமே ஊழல் சொத்து தான். அப்படியேதான் அபிப்பிராயம் இல்லையா பொது சமூகத்துல? மக்கள் கிட்ட அது போய் சேரல, தெரியாது. அவங்களுக்கு வந்து எப்படி ஊட்டப்படுதோ, அதாவது சமூகத்தை ஆளும் வர்க்கத்தின் கருத்துக்களே சமூகத்தை ஆளும் கருத்துக்கள். இதை கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்ப சமூகத்தை ஆளும் வர்க்கங்கள் போலீஸ் இராணுவத்தை வச்சு மட்டும் ஆளலை, கருத்துக்களாலையும் ஆளுது. அப்போ அந்த கருத்துக்கள் மக்கள் தங்களுக்கு எதிரானவங்களுடைய கருத்துக்களுடைய அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, சுயரிச்சுக்கிறாங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சமீபத்தில் நம்ம ஃபேமஸாக பார்த்த ஊழல் எதிர்ப்பு போராளி வந்து அண்ணா ஹசாரே. அவருடைய கிராமத்துக்கு போயிருக்கிறேன். அவர் ஊருக்குள்ள ஒரு பண்ணையார் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து தான் ஊழல் எதிர்ப்பு பேசுகிறார். அவர் ஊழல் எதிர்ப்பின் முகமாகவே மாறினார். அதுக்கு அன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வெவ்வேறு வர்க்கத்தை சார்ந்தவர்களும் அவர் ஆதரிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடிகர்கள் ஆதரிச்சாங்க, விஜய் ஆதரிச்சார், எனக்கு ரஜினிகாந்த் ஆதரிச்சாருன்னு தெரியல, விஜய் ஆதரிச்சார் நல்ல நினைவு இருக்குது. இந்தியாவில் இருக்க பல்வேறு தரப்பு பிரபலங்களும் ஆதரிச்சாங்க. ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்தியன் கான்டெக்ட்ல என்ன ஆக்சுவலி? இல்லை, அண்மை காலமாக நீங்க சொன்ன அண்ணா ஹசாரே காலத்திலும் சரி, அதற்கு முன்னாடி ஊழல் எதிர்ப்புன்றது 80களில் அதிகமாக 70-80களில் பேசப்பட்ட விஷயம். ஊழல் எதிர்ப்புக்காகவே வந்து இங்க நாடகம் நடத்தி சீன் போட்ட ஒரு ஷோ. ஊழல் இருந்துச்சா இல்லையான்றது விஷயம் வேற, ஊழல் இருந்துச்சு. ஆனா காலங்காலமா ஊழல் பண்ணுவதற்கு ஏகபோக உரிமை கொண்டவங்க ஷோ மாதிரியான வகைராக்கள் ஊழல் பேச ஆரம்பிச்சது தான் அங்க நகைமுரண். அப்போ அவர் 70களில் 80களிலும் துக்ளக்ன்ற பத்திரிகை அதுக்காகவே நடத்தினார். இது எப்படி அவரோட பயாஸ் இருந்ததா அப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா, அதாவது அவங்க ஊழல் பண்ணுறதுக்கு உரிமை பெற்றவர்கள் இப்ப புதுசா மற்றவங்களும் போட்டிக்கு வந்துட்டாங்களேங்கிறதுக்காக பல வரலாற்று காரணங்களால இதுவரைக்கும் கீழே இருந்த சமூக பிரிவினர் மேல வரதை ஒட்டி அவங்க அதிகாரத்துக்கு வரதை ஒட்டி அப்ப இவங்க அதிகாரத்துக்கு வந்து எப்படி நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு சங்கர் படம் வரைக்கும் நீங்க வந்து ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா அரசு ஊழியர்கள் ஊழல் பண்றவங்களை அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, அதை வச்சு படம் எடுக்கிட்டு இருக்காங்க. மணிரத்னம் வகைராக்களும் அந்த மாதிரி கண்ணோட்டம் தான். இது எல்லாமே பெரும்பாலும் அரசு ஊழியர்களா வர்ற. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஷிஷ் நந்தி போன்ற என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்களுடைய அரசியல் பங்கேற்பு அரசு துறைக்கு வர்றது இதுதான் ஊழலை பெருக வச்சிருச்சு
இது வந்து உண்மை இல்லையா? இந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நீங்க சொல்ற சூத்திர பஞ்சம சாதியிலிருந்து அரசியலுக்கு வர்றான். இப்போ வந்து காணாததை கண்டவன், அவனுக்கு வந்து பணம் புதுசா பார்த்தோன்னா ஊழல் பண்றான். ஏற்கனவே பணம் இருக்கிறவன் ஊழல் பண்ண மாட்டான். இது வந்து கரெக்ட் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் கூட சங்கர் படங்கள் எப்படிப்பட்ட படங்களை காட்டுதுன்னா, ஒரு பியூனும் குரூப் 3 எம்ப்ளாயும் ஊழல் பண்றது தான் காட்டுது. ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஊழல், ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஊழல் ஏன் அதை காட்டுறதில்லை? அரசியல்வாதியாவது ஒரு 5 வருஷம் இருப்பான், 5 வருஷம் காணாமல் போயிடுவான். ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் 30 ஆண்டுகளாக அந்த பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, ஊழலுக்கு வந்து துணை போயிட்டு இருக்கிறாங்க, ஊழல் பங்காளியா மாறுறாங்க. அவங்க மேல ஏன் படம் காட்டுறது? சங்கர் படம் சில நேரம் வழிகாட்டவும் செய்யறாங்க. ஆமா, பண்ண முடியும். ஆமா. குரூப் 1 எம்ப்ளாயி, குரூப் 1 ஆபீசர் பற்றி காட்டுறது இல்லையே. இல்ல எனக்கு ஒரே ஒரு டீட்டெயிலிங் பண்ணோம். இப்போ வந்து சாதாரண வர்க்கத்திலிருந்து வர்றாங்க அரசியல்வாதிகள். அவங்களுக்கு வந்து அரசு எந்திரத்திற்குள் இவ்வளவு நுட்பமாக ஊழல் செய்ய முடியும், இந்த இடத்துல இருந்து காசு பண்ண முடியுங்கிற விவரத்தோட வர்றாங்களா அரசியல்வாதிகள்? யார் எஜுகேட் பண்றதுன்னு கேட்கிறேன். நடைமுறை கத்துக் கொடுத்துருக்கும், யதார்த்தம் கத்துக் கொடுக்கும். ஏற்கனவே இருக்கிறவனும் வந்து பார்த்து காப்பி அடிப்பான். ஏற்கனவே அவன் எப்படி பண்றான், இவன் பண்ணும்போது இவன் கேள்வி கேட்பான், உள்ள நுழைவான், அப்ப அவன் கத்துக் கொடுப்பான். நம்ம 2 பேர் பார்த்துக்கலாம், நம்ம 2 பேர் ஷேர் வாங்கிக்கலாம். நீங்க போக்கா நடந்தது பண்ணுவாங்க. உதாரணமாக இன்னைக்கு அம்பானி அதானி முக்கியமா வேலை வந்திருக்கிறான். இந்த அம்பானிக்கு எதிராக 80கள் முழுக்க வந்து ஊழல் ஊழல் ஊழல்னு வந்து இயக்கம் மாதிரி எடுத்தவங்க அன்னைக்கு இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், குருமூர்த்தி, அருண் ஷௌரி. குருமூர்த்தி எப்பவுமே ஊழல் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறார். அந்த குருமூர்த்தி, அருண் ஷௌரி அம்பானி வந்து பெருசா வளர்ந்துட்ட பிறகு இப்ப பேசுறது இல்லையா, நீ ஊழல் தான் சம்பாரிச்சேன்னு வந்து பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து இன்னைக்கு முகேஷ் அம்பானி குடும்பத்தை வந்து சிறையில் அடைக்கலாமா? ஏன் அடைக்கல? ஏன் இப்ப எடுத்து பேசுறது இல்லையா? பேசுறதே இல்லையே. சொல்ல போனா இன்றைய முகேஷ் அம்பானியுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டவங்களே வாஜ்பாயுடைய கடைசி காலகட்டம் தான். இன்றைய அம்பானியினுடைய அடித்தளத்துக்கான இதுவே வந்து பெட்ரோல் டீசல் உற்பத்தி, விற்பனை, அப்போ சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பு பெட்ரோல் எண்ணெய் விலை உற்பத்தி நிர்ணயிப்பு எல்லாமே விலை எல்லாமே வந்து முன்ன அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு. சந்தை தீர்மானிக்காத பெட்ரோல் டீசல் விலையை அன்னைக்கு அரசாங்கம் தீர்மானிச்சுது. வாஜ்பாயுடைய கடைசி ஆண்டு காலத்துல சந்தை தான் தீர்மானிக்குன்னு சொன்ன பிறகு அப்போ தான் இவங்க எண்ணெய் சுத்திகரிப்பு துறையில வந்து அகலக்கால் வச்சு வராங்க. அப்போ அதுக்கு உதவியாக வாஜ்பாய் பிரதமராக இருக்கக்கூடிய இன்றைய பிஜேபி மோடியினுடைய மூதாதையர் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது தான் திறந்து விட்டாங்க. இதுல இவங்க எங்க வந்தாங்க? அருண் ஷௌரியோ, குருமூர்த்தி. அதே ஆண்டு அம்பானி குழும நிறுவனராக இருந்த திருபாய் அம்பானி இறக்குறாரு. அதுக்கு அடுத்த ஆண்டு அவர் பெயர்ல ஒரு நினைவு சொற்பொழி ஏற்பாடு பண்றாரு முகேஷ் அம்பானி. அதுல கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம போய் பேசிட்டு வந்தவர் இந்த அருண் ஷௌரியோ, குருமூர்த்தியும். விமர்சிச்சு பேசலையா? இல்ல, அவங்க நினைவு சொற்பொழி தானே கூப்பிடுறாங்க. சரி, நினைவு சொற்பொழினால எனக்கு என்னென்ன நினைவுகள் இருக்குது, அவர் என்னென்ன ஊழல் பண்ணாரு. இல்ல 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 அவரை உயர்த்தி பிடிச்சுதான் அவங்க நினைவு சொற்பொழி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அவங்கள கேலி பண்றாங்க. எங்களை காலங்காலம் 10 வருஷமா எதிர்த்தீங்கல்ல, 20 வருஷமா எதிர்த்தீங்கல்ல, உங்களே கூட்டு எங்களை பாராட்டி பேச வைக்கிறேன் பாருங்க முகேஷ் அம்பானி வந்து பேச வச்சார். ஆமா, பாராட்டி பேசினாங்க, கொடுத்த தலைப்புல பேசினாங்க. சொல்ல போனா பிஜேபி வந்து ஒட்டுமொத்த 80கள் முழுக்க அம்பானி எதிர்ப்பதான் இருந்தாங்க. அதே பிஜேபி வாஜ்பாய் தலைமையில் இருந்த பிஜேபி ஆட்சி தான் அவருடைய கடைசி காலகட்டத்தில் வந்து இந்திய சுத்திகரிப்பு துறையை, எண்ணெய் சுத்திகரிப்பு துறையை வந்து திறந்து விட்டாங்க. இன்னைக்கு முகேஷ் அம்பானி வந்து உலக அளவில் பெரிய அளவு வளர்ந்துருக்காங்கன்னா அப்போ திறந்து விட்டு தான் காரணம். சரி, இது எல்லாமே இன்னொரு செக்ஷன். பணக்காரங்க ஊழல் பண்றாங்க அல்லது ஹையர் லெவலில் ஊழல் பண்றாங்க, இது வேற. இந்த கேள்விக்கு பதில் என்ன? சூத்திர பஞ்சம சாதியினர் அவர்களுடைய அரசியல் பங்கேற்பு தான் அரசியலை மலினப்படுத்தி விட்டது, ஊழல்மயமாக்கி விட்டது. இவங்க தான் ஊழல் பண்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஊழலுக்கு துணை போக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ல பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க தடுக்கல? ஊழல் போராளியா தங்கள் நினைக்கிறவங்க, காட்டிக்கிறவங்க, பஞ்சமர்களும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தான் ஊழல் பண்றாங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிலிருந்து வரக்கூடிய முதலாளிகள் தான் ஊழல் பண்றாங்கன்னா, நீங்க தான் அதிகார வர்க்கமா இருக்கீங்களே, தடுக்கலாமே. எம்பி எம்எல்ஏக்கள் நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்க, ஏன் தடுக்கல? உங்களை மீறி எப்படி இவங்க வந்தாங்க? உங்களை மீறி எப்படி இவங்க வளர்ந்தாங்க? நீங்க சமூக வளர்ச்சி போக்குல வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியினர் இவங்களையும் வந்து சில பேரை வந்து கொஞ்சம் மேல வரா மாதிரி அனுமதிச்சால் அப்ப சமூக கொந்தளிப்பை தடுக்க முடியும்னு வந்து நீங்க அந்த அடிப்படையிலையும் நீங்களும் ஊழல் லஞ்சத்திலையும் வந்து பங்காளிகளாக இருக்கிறதாலையும் அதை வளர விட்டீங்க. வளர விட்ட பிறகு இப்போ பிற்படுத்தப்பட்ட சாதியினர், தாழ்த்தப்பட்ட சாதியினர் தான் வந்து ஊழலுடைய பிறப்பிடமாக வளர்ந்துட்டாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இப்படி வளர்ந்துருக்காங்கன்னு இப்போ நீங்க பிளேட்டை திருப்பி. சரி, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட இங்க ஒரு நேர்காணல்ல ஒரு பார்ப்பனர் பேசினார். அவர் பேசும்போது எங்கவா யாராவது ஊழல் பண்றாளா? டிடிகே பார்ப்பனர், கன்னட பார்ப்பனர். அப்புறம் இன்றைக்கும் தானே இது எல்லாமே. இன்றைக்கும் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான். ஏன் இந்த ஊழலை வேடிக்கை பாக்குறாங்க? இல்ல, இதே மாதிரி இப்போ இந்த 2G இவ்வளவு பெரிய ஊழல் அப்படிலாம் பேசப்பட்டது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது
பெரிய ஊழல்கள், பார்ப்பன பணியாக்கள் ஈடுபட்ட ஊழல்கள் உண்டா? இல்ல, ஒவ்வொரு முக்கியமான எல்லா ஊழலையும் வந்து மாற்றக்கூடியவங்க வந்து பார்ப்பன பெருமுதலாளிகளும் பனியா பெருமாளி தான் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட சாதியம் மற்றவங்க வந்து இருக்காங்க. அது ரொம்ப குறைவா இருக்கலாம். இப்போ 2G எடுத்துங்க. 2Gல வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் அந்த சாதி சேர்ந்தவங்க தான். அந்த சாதியை சேர்ந்தவங்க அதிகாரிகள் மாட்டினாங்க. அந்த சாதியை சேர்ந்த பெரும் முதலாளிகள் மாட்டினாங்க. அதுலயும் மாட்டித்தானே இருக்கிறாங்க. எந்த ஊழல் எடுத்தாங்க? போஃபோஸ் எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி முந்திரா ஊழல் எடுத்துங்க. ஏன்னா டாப் 100 முதலாளிகள்ல, டாப் 50 முதலாளிகள்ல வந்து பார்ப்பன பனியா பெருமாள் எண்ணிக்கை தான் அதிகம். அவங்க தான் ஊழல் பண்ணக்கூடிய சக்தியும் கட்டமைப்பு இருக்குது. கொஞ்சம் பேர் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் வந்து இவங்களும் ஊழல் பண்றாங்க, வளர்றாங்க. அந்த முரண்பாடு இப்போ இந்த மாதிரி வெடிக்குது. சரி, வெவ்வேறு காலகட்டத்தில் வளருது. இன்னைக்கு வந்து எதிர்கட்சியினர் அல்லது இப்போதைக்கு இந்திய அளவில் ஆளும் கட்சியமா இருக்கிற பாஜகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் பலரும் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஒரு எதிர்வாதமாக எதிர்கட்சிகள் குறிவைத்து முடக்கப்படுகின்றன அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அவங்க பாஜக தரப்புல சொல்றது, வி கேம் ஃபார் கிளீன் கவர்னன்ஸ், இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதற்காகவே நாங்கள் வந்தோம், நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம், இது தொடர்ந்து செய்வோம். எதிரில் இருக்கிற இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே வந்து ஊழல்வாதிகளின் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. மோடி சொன்னார். அதுக்கு கவுண்டரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த சிஏஜி அறிக்கையை சுட்டி காமிச்சு 1,75,000 கோடி அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். மோடி ஆட்சிக்கு இவர்கள் எதிர்கட்சியினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாதா? இல்ல. ஏன்னா கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில பல பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல எத்தனை ஊழல் வழக்குல தண்டிச்சாங்க. சிபிஐனுடைய ஊழல் வழக்குல எத்தனை முடிவுக்கு வந்திருக்குது? உங்க ஆட்சி தானே. என்ன ஊழல் பண்ண? பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள முழுமையா ஊழல் தான். ஒவ்வொரு ஆண்டு சிஏஜில வந்து கணக்கு காட்டுறாங்க. இதுல இவ்வளவு செலவு தான் வந்திருக்குது, இவ்வளவு கணக்கு காட்டியிருக்கிறாங்க, இப்படி பண்ணிருக்கிறீங்க, அப்படி பண்ணி கடந்த சிஏஜி அறிக்கையில கூட அப்படிதான் இருக்குது. அப்போ இவங்க தான் ஆட்சி நடத்துறாங்க. ஏன் ஊழலை இவங்க தடுக்கல? எத்தனை ஊழல் வழக்குகளை இவங்க தண்டிச்சிருக்கிறாங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஊழல் நடக்கலையா? சிபிஐ வழக்குகள் எல்லா ஊழல் வழக்குகளையும் வந்து ஃபைல முடிச்சாச்சா, டிஸ்போஸ் பண்ணியாச்சா? இல்லையே. ஏன் செய்யல? நீங்க பழைய ஊழல் வழக்குகளை தோண்டி எடுங்க. இப்போ அம்பானி வளர்த்து விட்டுருக்கிறீங்க. அம்பானி 80களில் எப்படி வளர்ந்தாருங்கிறத நீங்க வந்து அதிக வழக்கு தொடுங்க. ஆன்டிடேட் போட்டு வழக்கு எடுங்க. ஆன்டிடேட் போட்டு வந்து அந்த மசூதி பிரச்சனை எடுக்கிறீங்கல்ல, இப்போ ஆன்டிடேட் போட்டு எடுங்க. யார் வேணாங்கிறது? இன்னும் சொல்ல போனா பிர்லா, டாடா இவங்கெல்லாம் வந்து வெள்ளக்கார ஆட்சியில இந்திய மக்களுக்கு எதிராக போதைப்பொருள், கஞ்சா, அபினி இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணி தான் வந்து அவங்க அப்புறம் நியாயமான இயல்பான முதலாளியா மாறினாங்க. இதுதான் வரலாறு. அதானி அப்படி சொல்ல முடியுமா? அதானி வந்து அவர் வந்து தொடர்ச்சியா கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட அர்ஜுன் சம்பத் வந்து நம்ம ஒரு இந்தியர் சர்வதேச அளவில் புகழ் பெறுகிறார், பெயர் பெறுகிறார், அது பிடிக்காத அந்நிய சக்திகள் இப்படி பேசுறாங்கன்னு அர்ஜுன் சம்பத் பேசினார். அதே தான் கிட்டத்தட்ட அதானி தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கம், ஹிண்டன்பர்க் அறிக்கை, அது வந்து இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்னு சொன்னாங்க. அப்போ ஒரு இந்திய முதலாளி அவர் வளர்றார். உங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு முதலாளி வளர்றது பிடிக்கல, காண்டில் கடுப்புல பேசுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அதானியை விட கட்டமைப்பு ரீதியாக 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக மூலதனம் வச்சிருக்கக்கூடிய மற்ற முதலாளிகள் ஏன் அதானி அளவுக்கு வளர முடியல? கடந்த 10 ஆண்டுகள்ல 10 ஆண்டுக்கு முன்னாடி அதானி யாருக்குமே தெரியாது. ஆனா கடந்த சில ஆண்டுகள் எங்க திரும்பினாலும் அதானி அதானி அதானி. இந்தியாவுடைய பல துறைமுகங்கள், பல விமான நிலையங்கள், பல சுரங்கங்கள் இதெல்லாம் அதானியா இருக்குது. ஏன் அதானி கிட்ட எப்படி காசு வந்துச்சு? அதானியை விட அதிகமாக 100 ஆண்டு கால வரலாறு உடையவங்க பிர்லா, டாடா இவங்கெல்லாம் ஏன் அவங்களால வாங்க முடியல? அப்போ இவங்க ஒரு குறிப்பிட்ட 1-2 குறிப்பிட்ட முதலாளிகளை வளர்த்து விடுறாங்க. குறிப்பிட்ட ஒரு முதலாளியை வளர்த்து விடுறதனுடைய விளைவாக அதானுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்குது. இந்த அதானுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பல கேள்விகள் வந்திருக்குது. அந்த கேள்விகள் வந்து ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையா வந்து சென்ற ஜனவரி மாதம் வந்தது. இது வரைக்கும் அந்த விஷயம் வந்து இன்னும் முடிவுக்கு வரல. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து செபின்ற பங்குச்சந்தை வாரியம், ஒன்றிய அரசாங்கனுடைய பங்குச்சந்தை வாரியம் வந்து அப்படி விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டுபிடிக்க முடியல, ஏதோ நோண்டி கொண்டு கண்டுபிடிக்கிறீங்க. இந்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை அனுப்புங்க. போய் வந்து பாகிஸ்தான்ல கொல்றீங்க, அமெரிக்கால கொல்றீங்க, கனடால கொல்றீங்க இந்திய உளவுத்துறை சார்பா. அது மாதிரி ஹிண்டன்பர்க் அறிக்கையின் அடிப்படையில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அம்பானி சொத்து இருக்குன்னு போய் அனுப்பலாமா? ஏன் அனுப்பல? அப்போ இவங்க திரும்பவும் அதை காட்டி பறந்து நடுத்தர மக்கள் கிட்ட ஊழல் மீதான ஒரு அதிருப்தி இருக்கிறத வந்து பயன்படுத்தி அதானி மாதிரியான ஆட்களை வளர விட்டு அதை மறைக்க பார்க்குறாங்க. அதானி இன்னைக்கு நேற்று வளரல. அதானி 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. 10 ஆண்டுக்கு முன்னாடி அம்பானி இருந்தாரு, பிர்லா இருந்தாங்க, டாடா இருந்தாங்க. இவங்களாம் ஏன் அந்த இடத்துக்கு போக முடியல? இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் பீட் பண்ணி அதானி முதல் இடத்துல வந்ததுக்கு எப்படி ஊழல் எதிர்ப்பு பேசுகிற மோடிக்கு அதானியை வளர்த்து விட வேண்டிய தேவை என்ன? எப்பவுமே ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட 1-2 தொழில் முதலாளி குடும்பங்களை வளர்த்து விடுவாங்க. மோடி 2014 பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதானியினுடைய
பிரைவேட் ஜெட்டில் தான் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அதற்கு முன்னாடி அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தார் மோடி. அப்போதான் அவருக்கு அதானி வந்து நெருக்கமாக ஆரம்பிக்கிறார். அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2014 பிரதமர் ஆகிறார். அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நெருக்கமாகிறார். மொத்த அதானியினுடைய வரலாறு அதிகபட்சம் சொல்றதா 20 ஆண்டுகள் வரலாம். 20 ஆண்டுகள வந்து குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள் தான் அந்த அசுர வளர்ச்சி, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மிருகத்தனமான வளர்ச்சி. அப்போ மோடி முதலமைச்சராகும் போது கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்ட அதானியினுடைய வளர்ச்சியை பிரதமரான பிறகு அசுர அளவில் வந்து உலக அளவில் வளர்த்து விட்டுருக்கிறார். அப்போ அதானியினுடைய இந்த சட்டவிரோத மிருகத்தனமான வளர்ச்சிக்கு, அதானியுடைய இந்த அளவு வளர்ச்சிக்கு மோடி தான் காரணம். இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலையும், முக்கியமான ஆட்சியிலையும் வந்து ஒரு சில முதலாளிகள் வளர்த்து விடுவாங்க. இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி காலத்துல இந்த மாதிரி வளர்த்து விட்டவங்க அம்பானி. அதுக்கு முன்னாடி நேரு போன்ற இது எல்லாருமே ஊழலால் திளைத்த வளர்ந்த முதலாளிகள்னு சொல்லலாமா? சரி, இப்ப தமிழ்நாடு கான்டெக்ட்ல தமிழர்களுக்கு இது நெருக்கமா? இப்போ வந்து அதானி எங்கேயோ சுரண்டாரு அல்லது இங்க போர்ட் வருதுங்கிறதுக்கு அப்பால ஒன்றும் பெருசா இல்லை. இந்த மாதிரி விவாதங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அதானிக்கு தாராவி ரீடெவலப்மெண்ட் பிளான்ல அதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ தாராவியை அதானி முன்னேற்ற போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி எங்கே வருது. இப்போ தமிழர்கள் அது குறித்து சந்தோஷப்படுற மாதிரியான விஷயமா? அங்கே தமிழர்கள் பற்றி நிறைய அங்கேருந்து கதை வருது. தாராவி பற்றி வந்து படங்கள் சமீபத்தில் காலா வந்ததாகட்டும், அல்லது அதுக்கு முன்னால் நாயகன் ஆகட்டும், தலைவான ஒரு விஜய் படம் வந்துச்சு. இன்னும் பலரும் கூட அஜித்தோட ஒரு படத்துலையும் தாராவியில் ஷூட் பண்ணாங்க. இப்போ நாங்களாம் போய் பார்த்துருக்கோம். அங்கங்கே வந்து தாராவியை பற்றி, இங்கே தாராவி ரிலேட்டடாக வரதராஜ முதலியார், அப்புறம் வந்து நாயகனில் வந்த வேலு நாயக்கர், இப்படியான கேரக்டர்ஸை பற்றி நிறைய பேசப்படுது. தாராவி அதானி இந்த ரிலேஷனில் அங்கே நடந்து கொண்டிருப்பது என்ன? சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து தவிர தாராவி மட்டும் வந்து சோகால்டு அண்டர் ஏரியாவாக இருக்குது. லேண்ட் ரொம்ப கமாடிட்டியாக மாறினதால தாராவி மும்பை பெருநகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிறதால அதை எப்படியாவது வந்து காசாக்கணுங்கிறதுக்காக அதை ரீடெவலப்ன்ற பேரில் அவர் வந்து நுழைஞ்சிருக்கிறார். இது சட்டவிரோதமாக அதானிக்காக அதிகமான ஊழல் பண்ணி சட்ட விதிகளை மீறி தான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து. இதுக்கு மேலே லேமன் பிரதர்ஸ் வரதா இருந்தது. இன்னும் அரபு ஷேக்கு அவங்களாம் கூட இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த ஓப்பன் டாய்லெட் போகிற இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் போய் வாளியை கொண்டு போய் டாய்லெட் போகிறோன்னா அங்கே பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கும். நாங்கள் வாளியெல்லாம் போய் அங்கே டாய்லெட்லாம் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு பெரிய போர்டில் வந்து வரப்போகிற புதிய நகரம் பற்றி ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமத்தில் வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஸ்கூல் வரப்போகுது, இங்கே நம்ம வீடு இருக்கும், ரொம்ப க்ரீனாக இருக்கும், யாராவது நாய் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, இப்படிலாம் கூட ஃபோட்டோ இருந்துருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக சொல்லப்படுற கதை. இந்த கதையை நான் நீண்ட நாளமாக எடுத்து சின்ன வயசுலேருந்து கேட்டுருக்கேன். இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் அதே கதை கேட்டுருக்கேன். இப்போ மட்டும் என்ன ஸ்பெஷலாக நடந்துட போகுது? இப்போ அதானியுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆட்சி மாறலாம், சொல்ல முடியாது. அப்போ கடைசி 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துடலான்னு வந்து அவர் வாங்கிட்டார். எப்படி நடக்கும்னு கேட்குறேன். அதுக்கான வேலைகள் எதுவும் நடக்குதா? இப்போ 12,500 கோடி ரூபாய் வந்து நிதி அவர் வந்து செலவு பண்ணுறாரு. அதுக்கு எல்லா வேலைகளும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. லேண்ட் அக்விஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எதிராக மக்களுடைய கோபம் வரதை ஒட்டி தான் இப்போ சிவசேனா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க. பெரிய அளவு பேரணிகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான மையநிலோட்ட கட்சிகள் வந்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழர்களை விரட்டி அடித்த சிவசேனா கூட தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தாராவி வந்து மக்களுக்கு ஆதரவாக ஒரு பெரிய பேரணி நடத்தியிருக்கிறாங்க. இப்போ ஆமாம், இப்போ தாராவியில் வந்து இப்போ மக்கள் வந்து அவங்க நிலம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்களா? எப்படி கொடுப்பாங்க? அவங்க வாழ்வாதாரம் தான் முக்கியம். வாழ்வாதாரத்து மிக முக்கியமானது அவங்க வசிக்கின்ற இடம். அந்த இடத்துல வசிச்சாதான் அவங்க அன்றாடம் வந்து ஏதோ வேலைக்கு போவாங்க. தாராவியில் முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்க வர்ஷா கைக்வாட், அவங்க கூட இது குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆமா, அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி, மும்பை நகரத்தை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி. அவங்க கூட எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இல்ல மக்களை மிரட்டுறாங்கன்னா செய்தி. ஆமாமா, மக்களை எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க இது வரைக்கும் இல்லாத வகையில வழக்கமா லோக்கல் ரவுடிகளை வச்சுதான் இந்த மாதிரி குடிசை பகுதி மக்களை வந்து அப்புறப்படுத்துவாங்க, மிரட்டுவாங்க, அல்லது வந்து தாக்குதல் நடத்துவாங்க. இதுல அதானி வந்து மிகப்பெரிய முதலாளி இல்லையா? அவர் விசேஷமா என்ன செய்யறாருன்னா, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளையும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டையும் வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நடமாடி ஆட்கள் மூலமா வந்து மிரட்டி அவங்களே வந்து நடமாடி மிரட்டுறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். லோக்கல் ரவுடியில் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்க வைப்பானுங்க, வாய் அடைக்க வைப்பானுங்க, காசு கொடுப்பானுங்க, மிரட்டுவானுங்க. இது
என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், குறைஞ்சபட்சம் அவங்க இன்ஸ்பெக்டர் ரேங்க்குக்கு மேலே இருப்பாங்க. இவங்களை வச்சு தான் மிரட்டுறாங்க. இப்போ புலம்பெயர்ந்து இப்போ சென்று இருக்கிற, இப்போ எனக்கு அது எமோஷனலான அட்டாச்மெண்ட் உண்டு. பொதுவாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இது வந்து புலம்பெயர்ந்து சென்று இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார நிலைமைகள் காரணமாகத்தான் தமிழர்கள் அங்கே புலம்பெயர்ந்து சென்றார்கள். அது வரலாறு. இப்போ போயிருக்கிறவங்க இப்போ அங்கே பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருந்தால் தாராவி தான் சொந்தம் பண்ணால், இப்போ எனக்கும் அந்த உணர்வு தான் உண்டு. அங்கே இடஒதுக்கீடு போன்ற சலுகைகளை அனுபவிக்கிறதுக்கான சாதி சான்றிதழ் போன்ற விஷயங்கள் கிடையாது. ஆனாலும் அங்கே தான் இருக்கணும், அது நம்ம மண்ணு மாதிரி அப்படின்னு ஃபீல் இருக்குது. இப்போ அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுவது, அப்புறப்படுத்தப்படுவது, இந்த லேண்ட் அக்விசிஷனுங்கிற பேரில் அங்கே கணிசமானவருக்கு நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க. நமக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதா, அங்கே வந்து ஃபோட்டோ பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து இதை வச்சு நமக்கு வீடு கிடைக்குமா தருவாங்களாங்கிற பயம் இருக்குது. இந்த சூழலில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள், தமிழர் நலனை காப்போம் என்று சொல்பவர்கள், அவங்க எதுக்காக குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் குரல் கொடுத்தாகணும். ஆனால் பேச்சே இல்லை. தமிழை விரட்டி அடித்த சிவசேனா பிரம்மாண்ட பேரணி நடத்தியிருக்குது. அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் குரல் கொடுக்குறாங்க. அந்த பேரணியில் சிபிஐ, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத்பவார் தலைமையிலான கட்சி, இப்படி அனைத்து கட்சிகளும் பாஜக தவிர. இல்லை, இந்த இஷ்யூ அட்டென்ஷன் பரலன்னு சொல்கிறேன். போதுமான அளவு தமிழ்நாட்டு செய்தி பத்திரிகைகளை கூட எங்கேயுமே பெருசாக இடம்பெறலை. யாருமே அதை கவனிக்கலையோ. இப்போ படம் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு அங்கே போகிறாங்க, அதர்வைஸ் இது தொடர்பாக எந்த கவனமும் இல்லையே. ஆனால் கவனம் வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் வந்து வசிக்க அந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்களோ அதை கவனிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைய நீரோட்ட கட்சிகள் நமக்கு குரல் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க. இவங்க குரல் கொடுத்தா அது வெளியே போகும். இவங்க குரல் கிட்டத்தட்ட இந்த கட்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒன்றிய அரசாங்கத்தில் கூட்டில் இருக்கிறாங்க, பிரதான எதிர்கட்சி கூட்டில் இருக்கிறாங்க. அதிமுக குரல் கொடுக்குறாங்க, அதிமுக பாஜக கூட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் தமிழ்நாடு கட்சி வச்சிருக்குது. இவங்க தமிழர்கள் தான், குரல் கொடுக்கலாமே. பாஜக குரல் கொடுக்கலாம், கட்சியும் கூட தொடர்பாக எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுவும் தாராவி என்பது ஒரு குறியீடான விஷயம். ஆசியாலே மிகப்பெரிய குடிசை பகுதி இது. அங்கே இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாத தொழில்நுட்பமே கிடையாது. எது புது தொழில்நுட்பம் வந்தாலும் அதை சர்வசாதாரணமாக கழட்டி போட்டு திரும்ப செட் பண்ணுவாங்க, டூப்ளிகேட் தயார் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஸ்கில் உடைய அளவுக்கு அவங்களுடைய திறமை, அறிவுலாம் இருக்குது. இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கடமை, அதிகமான கடமை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, கட்சிகளுக்கு இருக்குது. அங்கே இவங்களை விரட்டி அடித்த பால் தாக்கரே விரட்டி அடித்தவர், அந்த அவருடைய மகன் இன்னைக்கு குரல் கொடுத்துன்னு இருக்காரு. ஏன்னா அதானியோட இருக்கக்கூடிய முரண்பாடு, அதானி முழுக்க பாஜக இவருடைய ஆட்சியை கவுத்ததுல அதானிக்கு பங்கு இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு உத்தவ் தாக்கரே. ஓகே, அது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் கூட அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அதானி அப்படின்னு வரும் பொழுது இதை நம்ம சொல்லிய சமரி பண்ணலாம். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சிலர்கிட்ட பேசும் பொழுது அவங்க யாரும் வெளியில் வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு சின்ன அச்சம் பிடித்திருக்கிறது. அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு வேளை வீடு கிடைக்காதோ, அடுத்து மோடி ஆட்சி வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, நாட்டையே அதானிக்கு கொடுத்துட்டு இருக்கிறவன் வந்து இப்போ தாராவையும் அதானி கொடுக்கறதுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற கவலை இருக்குது. இந்த கவலை தாராவிக்குரியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தமிழர்களுக்குரியது, இந்தியா முழுக்க இருக்கிற உழைக்கிற மக்களுக்குரியது. ஸோ இந்த கவலையை நம்முடையதாக வரித்து கொள்ள வேண்டும். இந்த ஊழல் எதிர்ப்பு, இந்த ட்ராமா இப்போ செய்கிற, இப்போ 5 மாநில தேர்தலை ஒட்டி இதே மாதிரி தான் பண்ணாங்க. அங்கே இருக்கிற எல்லா கண்ட கேஸ்லாம் பிடிச்சி போட்டு முதலமைச்சர்கள் அல்லது அவங்க சொந்தக்காரங்க, அவங்க மாவன் பொண்டாட்டி பேர்லாம் வழக்கு போட்டு அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை தேர்தல் சமயத்தில் செயல்பட முடியாதபடி முடக்கினாங்க. இப்போ திரும்ப இப்படி ஒன்று நடக்குது. அப்போது அந்த ஊழல் அப்படிங்கிறத கான்செப்டை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரையாடல் தான். இன்னும் நிறைய நேரம் பேசணும், ஆனால் நம்ம டைம் லிமிட் காரணமாக இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். இன்னொரு வாய்ப்பில் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக பலரும் பேசணும், நம்மளும் பேசுவோம். ஸோ அந்த வகையில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அளவில் அந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.